சார் உங்களுடைய விட்னஸை சொன்னாங்க. நான் அப்படி இருந்தேன்டா திவாகர் அப்படின்னு சொல்லி நான் நிறைய நேரம் எனக்கு மனசுக்குள்ள நினைச்சது உண்டு. ஆனால் 2002 அப்புறம் நான் எல்லாத்தையுமே நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். இப்போ நான் இல்லை, ஆண்டவரே எனக்கு இருக்கிறாரு என்று சொல்லி ஒரு புது வாழ்க்கையை சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சார் அந்த நேரத்தில் மாறிட்டு வந்து அடுத்ததாக எட்வர்ட் சுந்தர் சார். நம்ம மறக்க முடியாத நிறைய மெமரிஸ் உண்டு எட்வர்ட் சுந்தர் சார். அதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே உண்டு. ஏன்னா சுந்தர் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எங்களுக்கு என்னன்னு சொல்றதை விட எங்களுக்கு பிடிச்ச விஷயம்னே சொல்லலாம். அதாவது ஸ்கூல்ல வந்து நான் அடி வாங்கினதே கிடையாது. ஏன்னா நான் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். சிக்ஸ்த்ல இருந்து 12th வரைக்கும் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா, ரொம்ப படிக்க மாட்டேன் பார்த்தாலே தெரியும். ஆனா 10th நான் 9th 10th நல்லா படிப்பேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருந்தேன். ஆனாலும் காலேஜுக்கு வந்து இப்போ அது வேண்டாம், நம்ம ஏன் இதை சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா, காலேஜில் நான் அடி வாங்கின ஒரே ஆள் வந்து நான் எட்வர்ட் சார்ட்ட மட்டும்தான். சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது வந்து ஒரு பாச பிணைப்பு தான். அவங்களும் வந்து என்ன தம்பிங்கிறதுனால தான் நாங்கள் டூர் போயிருந்தோம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம். நாங்கள் தான் பண்ணின தவறு தான். அப்போ காலேஜ் அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. எல்லாரும் அதெல்லாம் நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்கன்னா, எனக்கு என்ன சொன்னேன், எனக்கு வந்து அவங்க அண்ணன் நான் போய் சாரி கேட்க தான் செய்வேன்னு சொல்லி நானே தான் போய் சாரி கேட்டேன். அப்போ பயங்கர கோபத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ டூர்ல டிக்கெட்டை வந்து கிழிச்சு தூர போடுறேன், ஒருத்தரும் திருநெல்வேலிக்கே போக முடியாது அப்படின்ட்டாங்க. உடனே எல்லாருக்கும் என்ன சார் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் தான் எமோஷனல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா நான் எல்லாரும் நீ போகக்கூடாது, யாரும் தெரியக்கூடாது, காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுல ஒரு தப்பு பண்ணேன். ஏன்னா இவங்க அதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன், தப்பு நினைக்கிறேன். ஸ்டாஃப் எல்லாரையும் உள்ள போட்டு கதை போட்டுட்டேன். அதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னாச்சுன்னா, அதுல வந்து சாருடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து கண்டிப்பா வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் வந்து அதனாலதான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. வந்து உள்ள நான் மட்டும் தான் போனேன். பாஸ்கர் தான் சொன்னேன், இல்லை யாரும் நீ போகக்கூடாது, நீ வந்து யாரும் தெரிய வேண்டாம், அதெல்லாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் இல்லை, நான் சார் மட்டும் போய் நான் வந்து இது பண்றதுல தப்பு கிடையாது, நான் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லி போய் நானே அதுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி சாரி கேட்டேன். அப்போ ஓங்கி அடிச்சுட்டாங்க, செவுட்டில் அடிச்சுட்டாங்க. அது வந்து மறக்காது. ஆனா அடிச்ச பிறகு சாருக்கு வந்து உண்மையிலே ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப அன்பாயிட்டாங்க. அடிச்சுட்டு அவங்களே உண்மையிலே அதுக்கப்புறம் தான் நாங்கள் டூர் ரொம்ப என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாங்க செல்லவே பண்ணல, சார் ஃபுல்லா செல்ல. அது ஒரு உண்மையிலே அது ஒரு மெமரபிளான விஷயம், மறக்க முடியாது. அப்புறம் நமக்கு இது இப்போ வந்து சார் தான் ஹெச்ஓடியா இருக்கிறாங்க. இந்த காரியத்துக்கு நமக்கு ரொம்ப உண்மையிலே ஹெல்ப் பண்ணாங்க. நான் சார்கிட்ட மறக்க முடியாது என்ன சொல்லுவேன்னா, நம்ம காலேஜில் வந்து நம்ம வந்து அசிங்கமா இருந்தோம், நிறைய நேரத்தில் அசிங்கமா இருந்தோம். அப்போ கூட எட்வர்ட் சார் வந்து நம்மளை லவ் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து அப்போ கூட அவங்க வந்து சீனு நம்மளை தள்ளலை. ஒரு நாள் வந்து எப்பவும் போலதான் ஜபா அப்படின்னு பேசுவாங்க, பாஸ்கர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்புறம் அலங்கோலமா நின்னோம் நம்ம நிறைய நேரம். அடிக்கடி காலேஜுக்குள்ளே நிறைய, அப்போ நமக்கு யூனியன் உண்டு, அதனால நிறைய வந்து அலங்கோலமான விஷயங்கள்லாம் உள்ள நடந்துட்டு இருக்கு. அப்பவும் நிற்கும் போதும் அவங்க வந்து ஒரு நாள் வந்து வெறுக்கவே இல்லை. அது அடிக்கடி அலங்கோலமா இருக்கும்போது அவங்க நேசிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்போ ஆண்டவருடைய கிருபையில உண்மையிலே லைஃப்ல நிறைய டர்னிங் பாயிண்ட் ஆகி சேஞ்ச் ஆகி ரட்சிக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்றதை அவங்க பார்க்கும்பொழுது இப்பவும் அவங்க நேசிச்சாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நான் அடிக்கடி பைபிள்ல இருக்கிற மாதிரி ஒரு கிறிஸ்துவின் வாழ்க்கையை எனக்கு சுந்தர் சார்ட்ட பார்க்க முடிஞ்சுது. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த நேரத்தில் அவங்களே நம்ம ஹானர் பண்றதுல நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். காமராஜ் வந்துட்டோம் சார். அடுத்தது டிகே சார். டிகே சாரை பத்தி நமக்கு யாருக்குமே தெரியாதே கிடையாது. சார் வந்து நம்ம கிளாஸுக்கு மட்டும் இல்ல, அவங்கள வந்து எப்படி சொல்லலாம், திருநெல்வேலி தமிழ்நாட்டுக்கே தெரியும், உலகத்துக்கே கூட தெரியும். சார் தெரியாத ஆளே கிடையாது. சார்கிட்ட பிடிச்ச விஷயம் நம்ம அப்படி பண்ணதான். ஏன்னா அவங்க இருக்க வச்சு நமக்கு எல்லாரும் காரியத்தையும் செஞ்சாங்க. அவங்க கிளாஸ்ல உண்மையிலே நம்ம எல்லாருமே நிறைய பாஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் சார் சப்ஜெக்ட்ல.
உண்மையிலே நம்ம வெளியில போய் காசு செலவழிக்காம சேர்ந்துட்டுலேயே சாப்பிடலாம் நினைச்சு உட்காந்து நம்ம சாப்பிட்டாலும் உண்மையில டிகே சார் விஷயத்துல நம்ம நிறைய காரியம் மறக்கவே முடியாத விஷயங்கள் உண்டு. சார் நம்ம ஒவ்வொருவரையுமே ஞாபகம் வச்சிருக்காங்க, அதுதான் உண்மை. நான் அடிக்கடி பேசும்போதும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் கேட்பாங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இப்பவும் கூப்பிட்டு நம்ம காலேஜில் அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியா இருந்தாங்க, வைஸ் பிரின்சிபாலா இருந்தாங்க, அவங்க கூட நம்மளுடைய காரியங்கள் அநேகத்தை கூப்பிட்டு கேட்டாங்க. நிறைய கூப்பிட்டு விசாரிப்பாங்க, தனியா கூப்பிட்டு நிறைய விசாரிப்பாங்க. அது எனக்கு அவங்களுடைய கேரிங் ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த நேரத்தில் அவங்களே நம்ம ஆனர் பண்றதுல சந்தோஷப்படுவோம். இந்த நேரத்தில் ஐயப்பன் சார் மாணிக்க சார் நம்ம மறக்க முடியாது. மாணிக்க சார் கிளாஸ்லயே நம்ம எல்லாரும் இருப்போம், ஒருத்தர் வெளியில போக மாட்டோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லாரும் நான் என்ன பேசும்போது சொன்னது மாணிக்க சாரை கூப்பிட்டுரு, மாணிக்கம் சாரை கூப்பிட்டுரு அப்படின்னாங்க. எனக்கு மாணிக்கம் சார் எங்க கூட தெரியல, இன்வைட் சார் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க நம்பர் கிடைத்தது, நம்மளை இன்வைட் பண்ணும்போது அவங்க ஏன்னா நேர்ல பார்க்க முடியல, ஆனாலும் போன்ல சந்தோஷமா கண்டிப்பா வந்துருவேண்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இடையில பார்க்க முடிஞ்சது சார், நான் திரும்பியுமே பார்த்தேன். அவங்க சார் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ஆக்சுவலா 10 மணிக்கே வந்துட்டாங்க சார். இங்க ஒருத்தருமே வரலன்னு அப்புறம் நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரேன். நாங்க உங்களை சாரையும் இங்க வந்ததுல ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷப்படுகிறோம். விஜய் சார் ஜெயசுந்தர் சார் நம்ம எல்லாருமே பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. அழகை பார்த்தா அழகு கொஞ்சம் தொப்ப இருக்கு, ஆசிரியர் எல்லாம் வருஷம் முன்னாடி இருக்காங்க. இப்படி எல்லாருக்கிட்டையுமே ஒரு சேஞ்சஸ் உண்டு. ஆனா சார் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. காலேஜ்ல பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம அடிக்கடி பார்க்கும்போது சார் ட்ரெஸ்ஸிங் எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே தான் அவங்க அப்படி ஜென்டலா பிஹேவ் பண்றது. சேர மாதிரியே நிறைய ட்ரை பண்ணி பார்ப்போம். கிளாஸ் முடிஞ்ச பிறகு பேசி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொன்று அவங்களும் சேர அப்படிதான். நம்ம மாதிரி சும்மா எப்போ போனாலும் டிபார்ட்மெண்ட் போனாலும் நம்மளை ஏதோ ஸ்டூடெண்ட் போடா அப்படின்னு ஒரு நாள் யாரையும் ஒரு நாள் அசால்ட்டா நினைக்க மாட்டாங்க. கூப்பிட்டு நம்மளும் ரொம்ப அன்பா நமக்கு பேசக்கூடியங்க. சாரும் நமக்கு அவங்க ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்னாங்க, ஆனாலும் இந்த நேரத்தில் நம்மளுடைய ப்ரோக்ராமை சிறப்பித்ததுக்காக அவர்களுக்கும் நம்ம ஆனர் பண்ணலாம். ஞானராஜ் சார் அடுத்தது நம்மளுடைய ஷேரிங் கண்டிப்பா எல்லாரும் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. நம்ம காலேஜ் லைஃப்ல ஏதாவது நல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மெமரபிள் டே இல்லைன்னா ஏதாவது ஒரு மெமரிஸ் இருந்துச்சுன்னா நீங்க இப்போ ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம டீச்சர்ஸ் எல்லாரும் நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம மெமரிஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். அவங்க ஜெயபால் வராங்க, கண்டிப்பா நான் ஷேர் பண்ணணும். I'm standing here today because of Jesus. Just I want to start. நான் இப்போ ஹைதராபாத்ல ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ல மீடியா டைரக்டராக இருக்கேன். நான் எல்லாரும் தெரியும், சார் எல்லாருக்கும் பார்த்துருக்குறாங்க. 93லேருந்து 96 வரை படித்தேன். ஆனால் ஒரு நாளுமே நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறேன். திருப்பி காலேஜ் மேக்ஸிமம் காலேஜ் மேல குற்றமா இல்ல ஏன் மேல உள்ள குற்றம்? மை மிஸ்டேக். ஸோ நான் அப்படி இருந்தேன். 36 பாடத்தில் ஒரே ஒரு பாடம் தான் பாஸ் ஆகிருக்கேன். 35 பாடம் ஃபெயில். ஸோ எங்கள் அப்பா சர்ச்சில் பாஸ்டராக இருந்தாங்க. காலேஜுக்கு அனுப்புனாருன்னா எனக்கு வட்டிக்கு காசு வாங்கி தான் அனுப்புவாங்க, அவ்வளோ கஷ்டம். நான் காலேஜுக்கு ஒழுங்காக வர்றதில்லை. தென்காசியிலேருந்து அம்பாசமுத்திரம் வர வருவேன். திருப்பி இங்கேருந்து ரிட்டர்ன் ட்ரெயின் இருக்கும். ரிட்டர்ன் போயிட்டு தென்காசியில் படம் பார்த்துட்டு சாயங்காலம் கரெக்டாக காலேஜ் டைம் முடியும் போது வீட்டுக்கு போயிடுவேன். இதே தான் என்னுடைய வாழ்க்கை.
நிறைய தடவை கருணாகரன் சார்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட அதாவது டெஸ்டிமனி வந்து ரொம்ப பெருசு. நிறைய அடிப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்து காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜில் இருக்கும்போதே நம்ம ஒருத்தர் சண்டைகள் நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி கஷ்டப்பட்டு அப்படி இருந்துட்டு காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப தலைகீழாக மாறி போச்சு. ஏன்னா எனக்கு டெய்லி ஒரு 3 பாக்கெட் சிகரெட் வேணும், டெய்லி குடிக்கணும், குடிச்சிட்டு தான் டெய்லி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஏன்னா ஊழியக்காரங்க குடும்பத்தில் இருந்த எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்ததுனால உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ குடும்பத்தில் கெட்ட பழக்கம் இருந்தால் வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க. எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நான் குடிச்சிட்டு டெய்லி குடிச்சிட்டு என்னை கொண்டு போய் 2-3 ஃப்ரெண்ட்ஸு கொண்டு போய் வீட்டு முன்னால் கொண்டு போய் அப்படி வச்சுட்டு வந்துடுவாங்க. நான் அந்த அதிலே கீழே ரோட்டில் படுத்து கிடந்து மழை பெஞ்சு ஒரு தடவை ஞாபகம் எனக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு அப்பவும் மைண்டில் உணர்வு இல்லை, பயங்கரமான குடி. எனக்கு ஒரு வேலை கிடைக்கல. எங்கே பார்த்தாலும் இவன் குடிகார, இவனுக்கு வேலை கொடுக்காதீங்க. எங்கெல்லாம் போய் நான் வேலை கேட்கணும் அங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க. இவனுக்கு வேலை கொடுக்காதீங்க, இவன் உடனே குடிப்பான், உங்கள் கடையில இருந்து காசு எடுத்து கூட எடுத்து குடிப்பான். ஸோ எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல. ஊழியத்தில் சபையில் போய் எனக்கு ஏதாவது வேலை கொடுக்குன்னா அங்கேயும் வேலை கிடைக்கல. கடைசியாக ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சேன். ஸோ அட்லீஸ்ட் டெய்லி காலையில் ஆட்டோ ஓட்டுவேன், சாயங்காலம் 4 மணி ஆன உடனே ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருவேன். ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அந்த ராத்திரி அங்கே அந்த ஆட்டோலே அப்படி படுத்து தூங்கிடுவேன். ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கை. என்ன பண்ணுவேன்னா வீட்டுக்கு போகும்போது குடிச்சிட்டு அப்படியே ஆட்டோவில் படுத்து கிடப்பேன். எங்கள் வீட்டில் வந்து சுவர் போட்டுட்டு அந்த ஆட்டோவில் கிக்கர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிக்கர் பக்கத்தில் சாப்பாடையும் தண்ணியை வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது நிறைய தடவை நாய் பாதி சாப்பிட்டுட்டு வச்சிருக்கோம். ஸோ என் வாழ்க்கை வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 5 பேர். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் நிறைய தடவை ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, நான் எப்படியாவது ரோடு ஆக்சிடென்ட் செத்து போயிருக்கணும். என் காதில் கேட்டிருக்கேன், ஆண்டவரே இந்த மகனை எப்படியாவது எடுத்துக்கணும் ஆண்டவரே. இப்படி தான் எங்கள் அப்பாவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எதுக்கெல்லாம் நான் வந்து எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணேன். எங்கள் அப்பா சபையில் ப்ரீச் பண்ணிட்டு இருப்பாரு, எனக்கு குடிக்கிறதுக்கு காசு வரணும், ஆஃபரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடு. ஸோ சபை நடந்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ என் வாழ்க்கை வந்து நான் வந்து ஒரு பிச்சைக்காரனை விட மோசமாக போயிட்டேன். யாராவது ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா ஃப்ரெண்டு எனக்கு ஒரு 2 ரூபா கொடுக்கியா, 1 ரூபா கொடுக்கியா அப்படின்னு கேட்பேன். 10 ஃப்ரெண்ட்ட 10 ரூபா வாங்கி போய் பட்டச்சாலை அடிப்பேன். அந்த மாதிரி பயங்கரமான குடி போதைக்கு ஒரு அடிக்டடாக இருக்கு. அதுக்காக சிகரெட் ஏதாவது சில சமயம் தென்காசி பஸ் ஸ்டாண்டில் யாராவது சிகரெட் குடிச்சு போட்டு கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்க, கொஞ்சம் அடிச்சுட்டு அந்த ஸ்பாஞ்சு முன்னாடி அதை மெதுவாக பிறகிட்டு போய் ஆட்டோவில் போய் அடிப்பேன். இப்படி வந்து என்னோட லைஃப் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து 2-3 தடவை எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, நீ வெளியே போயிரு, இப்போ வீட்டில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இதுக்கு இடையில அங்கங்கே அடிப்படி சண்டை, எங்கெல்லாம் அந்த லேண்டு ப்ராப்ளம் இருக்கும் அங்கே லேண்டு ப்ராப்ளம், அந்த லேண்டு செட்டில்மெண்ட்டு, அடி பண்ணுறது, வெட்டுறது, குத்துறது, இதெல்லாம் வந்து 96 இருந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னா என்னாலே நம்ப முடியாது. ஸோ வாட் ஐ ட்ரை டு சே இஸ், என்னுடைய பிரதரில் வந்து நான் இப்போ இந்த ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனில் வந்து அவங்க 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, நீ இவ்வளோ நாள் வாழ்க்கையில் எந்தெல்லாமோ கெட்ட பழக்கம் பண்ணிட்ட, எப்படிலாமோ இருந்துட்ட, ஸோ அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு அப்படி கொஞ்சம் தூரமாக நீ போயிட்டு வா, உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர் நம்ம உள்ளே உட்காந்துக்கிட்டே உனக்கு கெட்ட பழக்கம் இருக்குது எல்லாரும் எடுத்துட்டு அதை உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லுவார் பாஸ்டர். ஸோ இப்படி டைரெக்டாக பார்க்குறவங்க என்னை மூஞ்சில் அடித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எங்கள் பிரதரில் வந்து இப்படி இந்த ஓஎம்ஐ பற்றி சொன்னாங்க, இந்த ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் குரூப்பை பற்றி. ஸோ சொன்ன உடனே நான் அதை போனேன், போய் சேர்ந்து எனக்கு அங்கே போய் சேர்ந்தப்போ நான் வந்து நம்ம ஒரு பையனை பார்த்தேன். அவன் வந்து ஆந்திராவில் வந்து அவன் வந்து ஒரு 7-8 பேரை கொண்டிருக்கான், பெரிய ரோடி. ஸோ அவனை அங்கே பார்த்து அவன் பேசணுன்னே நானே சரி நான் சின்ன ரெடி, நான் யாரையும் கொல்லலை, இவன் பெரிய ரோடியாக இருக்கேன்னு அவன் வந்து எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னான். இப்போ பாரு, நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்க, நீ வந்து ஆண்டவருக்காக கொஞ்ச நாள் நீ வாழ்ந்து பாரு, 1 மாதம் நல்லவனா இருந்து பாரு, சிகரெட் குடிக்காத நல்லவனா 1 மாதம் இருந்து பாருங்க. சரி இவன் ஏதோ சொல்கிறான், நமக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 மாதம் இதெல்லாம் விட்டுட்டு இருந்தேன். கஷ்டம், சாப்பிட்றதுக்கு முன்னால் சிகரெட் வேணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சிகரெட் வேணும், 4-5 பாக்கெட் வேணும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 1 மாதம் அப்படி இருந்து பார்த்தேன்,
எனக்கே தெரிஞ்சது பார்த்து மற்றவங்களாம் நம்மளை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ரோட்டில் போகிற பிச்சைக்காரனை வந்து யாருமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நான் அப்படி தான் இருந்தேன். சர்ச்சுக்கு முன்னால் போட்டு சட்டை கிழிஞ்சி அப்படி இப்படி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் போய் கர்நாடகாவில் சேர்ந்து ஒரு 4 வருஷம் நான் வீட்டுக்கே வரல. நான் அந்த ஓஎம்ல சேர்ந்து ஐ ஜஸ்ட் அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு 15 வருஷம் ஆச்சு. அதிலே இருந்து யாரா நீ படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் நான் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கேன்? பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அப்படிம்பாங்க. அது மட்டும் தான் தெரியும் அவன் பாயிண்ட். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை தெரியும். நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு கேவலமாக இருக்கும். ஸோ எதுக்குன்னா 36 சப்ஜெக்ட்ல ஒரு பாடம் பாஸ் ஆயிருக்கேன். என்ன தெரியும் உங்களுக்கு? ஸோ பட் காட் நெவர் லெட் மீ டவுன். காட் நெவர் லெட் மீ டவுன். அந்த ஓஎம்ல சேர்ந்து ஐ பிக்ட் அப் மைசெல்ஃப். ஆண்டவர் வந்து என்ன அப்படி மாற்றிட்டார். கேட்டிங்களா? சிங்கப்பூர் அனுப்புனாங்க. அதே கம்பெனியில இருந்து ஒரு 6 மாதத்துக்கு எனக்கு ட்ரைனிங் அனுப்புனாங்க. ட்ரைனிங் அனுப்பி ஸோ அந்த எனக்கு சின்ன வயசுலேருந்தே டெக்னிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா அதிலே படித்து ஸோ அதிலே கொஞ்சம் அப்படியே மேலே வந்து திருப்பி தியாலஜிக்கலில் வந்து நான் வந்து திருப்பி பிடிஹெச் படித்து திருப்பி எம்ஏ படித்து இப்போ எம்பிஏ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே இதில் கிறிஸ்டியன் லீடர்ஷிப். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் ஸ்டடிங். I lost everything in John's College after the college. Now I don't want to stop. I want to study. I want to witness to Jesus, witness to many people. என்னுடைய மெயின் வேலை என்னன்னா இப்போ whoever is a drug addict, நான் வேற கஞ்சா அடிச்சுட்டு இருந்தேன். யாரெல்லாம் ட்ரக் அடிக்டா இருக்காங்களோ யாரெல்லாம் நான் ஒன்னே ஒன்று படிச்சுக்கிட்டேன். என்னன்னா கெட்ட பழக்கம் இருக்கிற வேற நமக்கு மரியாதை இல்லை சொசைட்டி. ஸோ we have a habit of drinking. We have a habit of smoking. As my family members, I just want to say, you just invest that money on your children. I'm telling you, you give me crores of rupees, 1 crore you give me, and you say you smoke. I will not. You give me 10 crores and drink 1 cup of beer. I will not do. ஏன்னா அந்த குடி பழக்கத்தினால என் வாழ்க்கையை நான் எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும் தெரியும். ரோட்ல பிச்சைக்கார மாதிரி ஐயா 1 ரூபா கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ பட் காட் சேஞ்ச் மீ. அதுதான் ஐ வாண்ட் அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ, மை ஃபேமிலி மெம்பர்ஸ். You all put them in a better place now. You all put them in a better place. God has given you family. God has given you children. You have to decide today. You have to decide today. As a friend, you have seen me how I was. Now you can see how I am. Not because I changed. No, because of Jesus. Jesus only can do that, and that I found in my life. So I again appreciate all of you. I appreciate Jeba for organizing this. When I was, he told me we are planning to have a meeting here in Hyderabad. In Chunambeli. So I was very happy that I was really overwhelmed with so I'm going to see all my friends after 16 years. And I also want to apologize many of you, the teachers and my friends. Many times I had used bad words against most of you. When I accepted Christ, I also look at the life. I live a life which pleasing to God. நிறைய தடவை நான் தனிப்பட்ட முறையில் உங்களை கெட்ட வார்த்தை திட்டிருந்தேன்னா just this is the right time for me, even any of your teachers, if I offended you or if I still remember அந்த ஜான்ஸ் காலேஜில் லேபில் நிறைய கிளாஸை உடச்சிருந்தோம். அந்த ஸ்ட்ரைக் நடக்கும்போதுலாம் நான் நிறைய தடவை அந்த கம்பு எடுத்துகிட்டு போய் உடச்சிருந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. நான் ஏதாவது யாரையாவது மனசாளர்கள் நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா யூ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஸோ திஸ் இஸ் மை ஸ்மால் டெஸ்டிமனி. ஜான்ஸ் காலேஜ் வந்து படித்தது ஒரு நல்ல மெமரி, ஒரு ஸ்வீட் மெமரிஸ். இதனால இப்போ இப்படி நான் படித்ததுனால எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் முன்னால் ஷேர் பண்ணுறது. ஸோ என்னுடைய டெஸ்டிமனி. ஸோ ரைட் நவ் ஐ எம் புட் அப் இன் ஹைதராபாத் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் I am well settled with with a lot of people around, and I have a lot of international people around. I have visited almost 20 countries so far, and every year I go for a training in Singapore. So Lord bless abundantly because I gave my life to Jesus. That's what I want to say. So my wife is working as a finance manager in the same OM, and so we are blessed with the 2 children. So I bought a flat there, and almost my wife is born and brought up in Hyderabad, so we well settled there by God's grace. So whenever any of you, if you are coming to Hyderabad, my door is open for all of you. Anytime you can come
And today onwards, all these years, I never prayed for any of you. So sometime we remember, today onwards, I'll be praying for all my teachers, because already Jabba sent that list. I'll be praying for all of you. If any of you need prayer request, I'm telling you, every Friday I pray 4 hours. Now onwards, I'll be praying for you on Friday, special prayer. Anything else, anything, because I believe God can change anybody. Once God wants to lift us, no man can stop. God wants to bless me, He blessed me abundantly. This is what happens. This is what happened. I was like a Saul. If you see the Bible, I became a Paul now. I am ready to do anything for Christ. That is what my final conclusion. So I really thank once again for all my teachers, and you gave me, even though I have not studied, but you have given me, you have influenced me one or other way. I remember once Karnagar sir said, your father is doing ministry. You have to change. It's not right. So now I realize what he said. No, what I recollect sir often, because he said that you have to change. So I see the change in my life. So not only that, the changes are not keeping only with me. I take it all over. Wherever I see in the bus, if somebody is smoking, so I immediately tell them, what is it? I was already talking to Subhaya about that. Like people, I say that, what is it, what you get if you smoke continuously? And drinking. That's what again I am pleasing you, my dear friends. Invest the money on your children. Invest the money on your children. That will be something nice. So that's what I want to say. Thank God for this wonderful time. This is what my life is all about. During the John's College, studying for 3 years, and after my life. Thank you very much. College memories share பண்ணா பண்ணுங்க. இல்ல தமிழே பேசலாம். சார் குட் மார்னிங் சார். நான் இப்போ லெக்சராக ஒர்க் பண்ணுறேன். எங்கே போனாலும் நான் சொல்கிறது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தான் சார். எங்கே போனாலும் நான் ஃபஸ்ட்டு விவேகானந்தர் ஒர்க் பண்ணேன், மெட்ராஸில். அப்புறமேல் கவர்மெண்ட் காலேஜ் ஜாப் கிடச்சி இப்போ சேலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கே போனாலும் நான் சொல்கிறது எங்கள் லெக்சரர்ஸ் எல்லாரும் தான். இன்னைக்கு நீங்கள் எங்களை எப்படி பிஹேவ் பண்ணீங்களோ இதே மாதிரி தான் நானும் அவங்க கூட இருக்கிறேன். இப்போ கேட்பாங்க எப்படி இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க? எங்க கூட யாருமே இல்லை, எங்களை யாருமே பனிஷ் பண்ணவே இல்லை. தெரியும், அழகு எல்லாரும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணோம். ஒத்துக்கல சார், கிளாஸ்ல நாங்க இருந்தது இல்ல. பேக் கேட் கூட்டிட்டு மாஸ்கட் அடிச்சுட்டு போயிருக்கோம். இங்க பேக்ல உள்ள சூப்பர் டாக்ஸ் கிட்ட ஒரு கேட் கூட்டிட்டாங்க. ஒரு தடவை மாஸ்கட் அடிக்கிறது இதே இல்ல, ரீசனே இல்ல. நீங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அடிச்சுட்டு போனா அப்பவும் மறுநாள் வரும்போது எந்த சாரும் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி எங்களை பனிஷ் பண்ணல. யாருமே எங்களுக்கு இதுனால கிளாஸ் எடுக்காம இல்ல. நிறைய நாள் வந்து மாஸ்டர் கொடுத்துருப்போம், ஐடிசி போட்டுருப்பாங்க. கடைசி 10 நாள் வந்துருக்கும் போது எல்லா ப்ரொஃபஸரும் நோட்ஸ் கையில கரெக்டா வச்சிருப்பாங்க. டேய் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் வந்து வாங்கிட்டு போய் நோட்ஸ் அடிப்பாங்க. வந்து நோட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் டவுட் கேட்டா கிளாஸ் எல்லாம் பூட்டி இருக்கும், யாரும் திறக்க மாட்டாங்க. வழியில அந்த காரிடர் இருக்கும், காரிடர்ல வச்சு தான் கிளாஸ் எடுப்பாங்க. இப்படிதான் இருக்கும், இது இப்படி படிச்சுக்கோங்க, இது கேட்பாங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. இதுல ஜெராக்ஸ்க்கு உடம்புக்கு யாருமே என்ன காசு வாங்கினது இல்லை. எல்லா லெக்சரர்ஸும் சொல்லுவேன், யாருமே என்ன காசு வாங்கினது இல்லை. எல்லாரும் வந்து சொல்றது படிச்சு முடியும், எப்படியாவது அரியரை கிளீன் பண்ணு, இதாக பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பிஏ முடிச்சுட்டு வெளியே போனேன். ஜான்ஸ்ல சேரும்போது சொல்லும்போது அது ரவுடிஸ் எல்லாருமே, அது ரவுடிஸ் காலேஜ் நீ சேராத அப்படின்னாங்க. நான் சேர்ந்தோம்னா உள்ள வரும்போது சொன்னாங்க, இங்க 2 டைப் ஆஃப் லைஃப் கண்டக்ட் பண்ணலாம். ஒன்று நீ படிச்சு மேலே வரனாலும் வரலாம், இல்லை அட்டா ரவுடியா இருந்தாலும் ஆகலாம். இந்த 2 வழிக்கும் சான்ஸ்ல வழி உண்டுனாங்க. நான் கண்ணால பார்த்து 2மே நடந்தது. கொஞ்சம் பேர் நல்லா வந்தோம், கொஞ்சம் பேர் வர முடியல. பட் இன்னைக்கு பார்த்தோன்னா எல்லாருமே ஓரளவு செட்டில். சென்ட் ஜான்ஸ் காலேஜோட மெமரிஸ் இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், எனக்கு எந்த காலேஜ் லெக்சரர்ஸ் பார்த்தாலும் சரி, பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாலும் சரி, லைக் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் ஒவ்வொரு தடவை காலேஜை கிராஸ் பண்ணும்போதும் உள்ள போய் பார்க்கலாம், போய் டிபார்ட்மெண்ட் போகலாம். ஒரே ஒரு எட்வர்ட் சார் இருக்கும்போது வந்திருந்தேன். இப்போ டிபார்ட்மெண்ட் பின்னாடி அப்போ தான் ஷிஃப்ட் ஆயிருந்தது. சார் இப்போ அங்கே இல்லையா, இல்லைடா அங்கே வந்துட்டோம். அப்போ நான் பிஎஸ்சி பண்ணுறதுக்காக நோட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். தென் அப்புறம் என்னால் வர முடியல. வந்தாலும் என்னால் சாட்டர்டே சண்டேஸ் தான் வீக்கெண்ட் வருவேன். சாட்டர்டே சண்டேஸ் அசிஸ்டன்ட் காலேஜ் லீவ். அப்புறம் இடையில ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் போன தடவை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பேப்பர் ரெடி பண்ணேன், பட் என்னால் வர முடியல. அப்போ என்னால் சென்ட் பண்ணவும் இல்லை, பேப்பர் சென்ட் பண்ண எல்லாம் வரவும் இல்லை. ஃபெல்ட் வெரி பேட்.
அப்புறம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணவங்கிட்ட இங்கே வந்து அட்டன் பண்ணவங்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க ரெகுலர் ப்ராசஸ், அது ரெகுலராகவே நீ வந்து பேப்பர்ஸ் அனுப்பலாம், ரெகுலராகவே கான்ஃபரன்ஸ் வருவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, அவன் படித்த காலேஜ் அந்த காலத்தில் வந்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவேன். பட் த மெமரிஸ் ஐ செரிஷ். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். தேங்க்யூ சார். பென்னிசன் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பென்னிசன் சார் வந்து நம்ம தேர்ட் இயர் படிக்கும்போது தான் நம்ம காலேஜுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் சார் உண்மையிலே ஒரு 10 minutes முன்னாடி வந்திருந்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. வரல ஏன் அப்படின்னாச்சுன்னா, சார் வந்து லெஸ்லி ஜேக்கப் சார் தான் ஹைச்சோடி சார். அப்போ பென்னிசன் சார் நம்ம கிளாஸ்க்கு அனுப்புகிறாங்க. அப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டோம், செகண்ட் இயர் முடிச்சிட்டோம், தேர்ட் இயர் வந்துட்டோம். தேர்ட் இயர் வந்து உடனே எல்லாருக்கும் நம்ம தான் பெரிய சீனியருங்கிற ஒரு கெத்து அப்படி உட்காந்துருக்கோம். அப்போ சார் அப்போ தான் அப்படியே உள்ளே வராங்க, புதுசு சார் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே அவங்க வாட்டி எடுத்து கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. ஸ்கூலில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் நடக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. பசங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க, யோசனையே இருந்தாங்க. பேசி பார்த்தா அவங்க இப்படின்ட்டே இருந்தாங்க. பட் அது புதுசாக இருக்குது, ஜான்சோடதுக்கே ஒரு புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே ஜெயபால் தான் எழுதணும், அதுக்காண்டி தான் சொன்னேன். ஏன்னா ஜெயபால் வந்து அவனுடைய விட்னஸ் எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தான் சார். ஜெயபால் எழுப்பி சார் வந்து பயங்கரமா அவன் எழுப்பி சொன்னான், இது வந்து ஸ்கூல் கிடையாது சார், இது ஜான்ஸ் காலேஜ், நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டான். அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. சாருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, ஏன்னா நமக்கு அதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, அப்போ தெரியல. சாருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு. அவன் ரொம்ப சண்டை போட்டான் சார்கிட்ட, நீங்கெல்லாம் கிளாஸ்ல எடுக்க வேணாம், நீங்க போயிருக்கீங்க, இது ஜான்ஸ் காலேஜ், நாங்க தேர்ட் இயர், நீங்க என்ன நடத்திட்டு இருக்கீங்க, ஏபிசிடி நடத்திட்டு இருக்கீங்களா? பயங்கர சண்டை ஆயிட்டு, பயங்கர சண்டை ஆயிட்டு. அப்புறம் லெஸ்லி ஜேக்கப் எல்லாம் டிபார்ட்மெண்ட் போயிட்டோம். டிபார்ட்மெண்ட் போயிட்டு அப்புறம் லெஸ்லி ஜேக்கப் சார் வந்து எல்லாரையும் வந்து இது பண்ணி வச்சாங்க. ஆனா அப்படி இருந்து ஜெயபால் வந்து இப்போ வந்து ஆண்டவர் அவனை மாற்றி நம்ம ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஓஎம்ல மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கான் சார். அதனாலதான் சொன்னேன், நீங்க 10 minutes முன்னாடி அவனுடைய விட்னஸ் கேட்டிருக்கணும்னு சொல்லி எல்லாரும் கேட்டவங்க முன்னாடி எங்களுக்கே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஷேக் இருந்துச்சு எல்லாருக்குமே. ஒருவேளை எனக்கு அந்த டிவிடி நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு தருவேன், நீங்க கண்டிப்பா அதை கேளுங்க. தேங்க்யூ சார். இப்போ சாருக்கு வந்து நம்ம அழகுராஜன் எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த காலேஜில் சேரும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது. காலேஜ் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா வந்து எங்கள் சேர்க்க வரும்போது எங்கள் குருபாதம் ஒரு டீச்சர் இருந்தாங்க, ப்ரொஃபஸர். அவங்க என்னோட தாத்தா. அப்பா அவங்க சொன்னாங்க எங்கள் அப்பாட்ட, இந்த காலேஜில் உன் பையனை சேர்க்காத, அவன் அம்பா போயிடுவான். அப்புறம் வந்து பிரின்சிபல் இருக்கிற பாலசிங் சார் வந்து எனக்கு மாமா. பட் நான் இது வரைக்கும் கடைசி வச்சு மாமான்னு கூட்டதும் கிடையாது, தாத்தாவை தான் கூட்டதும் கிடையாது. பட் இது யாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுவும் தெரியாது, இப்போதான் சொல்றேன். பட் நான் ஜாயின் பண்ணேன், எனக்கு இந்த காலேஜ் என்ன நடக்கும், எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொன்னது தேவா. எப்படிலாம் ஸ்ட்ரைக் அடிப்பாங்க, இந்த காலேஜில் எப்படிலாம் ஸ்ட்ரைக் அடிப்பாங்க, எங்காலும் போய் ஸ்ட்ரைக் அடிப்பாங்க, என்னெல்லாம் நடக்கும், இந்த மாதிரி நமக்கு சொன்னது இது. அப்போ நான் காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேரும்போது தேர்ட் இயரில் டேனி வேல்பாரி அவங்கள பார்த்து நமக்கு ரோல் மாடலாக நினச்சிக்கிட்டோம். அவங்கள பங்கு வைக்கிறது, பங்கு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நினச்சி பார்க்குறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் யாரையுமே மதிக்கிறேன், அதான் உண்மை. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது, யாரையுமே மதிக்கல. என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாது. அப்படி தான் நடந்துட்டு இருந்தேன். எல்லாரும் சேர்ந்து செக்ரட்டரி ஆகினாங்க. செக்ரட்டரி ஆனேன். திரும்ப 2 மாதத்துல டிஸ்மிஸ் ஆனேன் காலேஜில் இருந்து. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியல. நான் எல்லாரையுமே பார்த்துருக்கேன். நான் வந்து யாருக்கிட்டமே நிலப்பேர் இருக்காது. நீங்கள் உட்காந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அளவுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் பண்ணேன். காலேஜ் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது காலேஜ் முடிஞ்சு டிஸ்மிஸ்